ஏன் அவ்வளவு பிரச்சனைகளை நாம மட்டும் அனுபவிக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பலமுறை ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் சில மாதங்களுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. இது உங்களுடைய மனதையும் சரி, உங்களுடைய நம்பிக்கையும் சிதைத்த ஒரு காலமாக இருக்கும். எது செய்தாலும் நீங்க மனது ரீதியாகவோ, நம்பிக்கை ரீதியாகவோ உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து செய்தால் கூட, அந்த ஒரு வேலையிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்காமல், தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருந்திருக்குங்க. எது செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு தடங்கல்கள். யாரிடம் ஏதாவது பேசினால் கூட அவங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலானது ஒழுங்கா சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதுவும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டு இருந்திருக்கும். இதனால உங்களுடைய மனதும் சரி, உங்களுடைய நம்பிக்கையும் நம்ம மீது யாரும் நாமளும் அவங்க மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவங்களும் நம்ம மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அதை உடைத்திருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்தும் இருக்கும். நான் நல்லவனாக இருந்தேன். யாருக்கும் கெட்டது கூட நினைத்தது கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஏன் என்னை அனைவருமே ஏமாற்றினார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா ஓடிக்கொண்டே இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு மனிதராக இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான தீங்கும் பண்ணக்கூடாது. நம்மளால ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு பேச்சு யார் மூலமாகவும் நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் நிச்சயமா வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இந்த ஒரு நேரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். ஆனா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய நல்ல மனசுக்கு கெடுதல்கள் மட்டுமே உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நடக்கு, எதனால நடக்கு என்று உங்களுக்கு கூட தெரியாது. ஆனா இந்த ஒரு கேள்வி மட்டும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கும். நான் நல்லா தான் இருக்கேன், நல்ல மனிதனாகத்தான் இருக்கேன், நல்லவனா எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவியும் பண்றேன். யாருக்கும் கெட்டது கூட நினைத்தது கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏன் என்ன மட்டும் எல்லாரும் ஏமாற்றுறாங்க? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து அதற்கான பதில் கிடைக்காம இதுவரைக்கும் நீங்க சுத்தி சுத்தி வந்திருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருக்கீங்க. நீங்க நம்பிய உறவுகள் கூட, நண்பர்களோ இல்லைன்னா குடும்பமோ இல்லைன்னா வேலை இடத்துல இருந்தவங்க கூட பலர் உங்களுடைய நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த தவறாக பயன்படுத்திய நபர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருந்திருப்பாங்க. இன்னும் சிலர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நேரடியாக துரோகம் செஞ்சிருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. இன்னும் சிலர் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகி இருப்பாங்க. ஏன் அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுனாங்க? ஏன் இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. இந்த மாதிரி சில அஹ், நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த அனுபவங்கள் தாங்க உங்களுக்கு நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தையை சந்தேகமாக மாட்டியிருக்கும். நீங்க எத்தனையோ பேரை நம்புவீங்க. ஆனா அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தேகக்குறியாக மாட்டியிருக்கும். நீங்க ஆரம்பத்துல எல்லாரையும் நம்பி எல்லாரு கூடயும் நல்லா பேசணும், சுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா காலப்போக்குல உங்களுக்குன்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கியிருக்கும். இதனால நம்ம யாரையும் நம்பக்கூடாது. யாரையாவது ஒரு நம்பணும் அப்படின்னா, அவங்க நீண்ட நாள் நம்ம கூட பழகிய ஒரு நபராக இருக்கணும். நீண்ட நாட்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அவங்கள மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சனி பகவானின் தாக்கம். இந்த மிதுனம் ராசிக்கு வந்ததால இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நான் இதுவரை கூறினேன் அல்லவா? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மனநிலையும் தொடர்புகளையும் சோதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட புரியாமல் போயிருக்கும். எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்க ஒண்ணு கூறுவீங்க. ஆனா அவங்க ஒண்ணு தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க சொல்வது அவங்களுக்கு புரியாது. அவங்க புரிந்து கொண்டு பேசுவது உங்களுக்கு புரியாது. இதனால இருவருக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் புரியாமலும் போயிருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நீங்க ஏதோ ஒரு முடிவுகளை நினைத்து எடுத்திருப்பீங்க. ஆனா அந்த முடிவுகளே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். அந்த முடிவுகளிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாமல் என்ன செய்வது என்றும் தெரியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி இருக்கும். என்ன சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்கள்ல நீங்க பேசாம இருந்ததே பெரிய பிரச்சனையா உங்களுக்கு மாறி இருக்கும். பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். யாராவது ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது பேசாமல் மௌனமாக இருப்பீங்க. அப்படி மௌனம் காத்தாலும் இவன் தான் இந்த செயல்களுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா சுமத்தியிருப்பாங்க. இதனால நீங்க பேசினாலும் தப்பு, பேசாமல் இருந்தாலும் தப்பு. என்ன செய்வது என்று தெரியாம நீங்க முழித்துக் கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்திருப்பீங்க. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தனிமையில தள்ளியிருக்கும். என்ன செய்வது? எப்படி நம்ம தனியா முடிவெடுப்பது என்று உங்களுக்கே தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கியிருக்கும்.
நான் இதிலிருந்து இப்படி வெளியே வருவது என்ற ஒரு குழப்பத்துல நீங்க பல நாட்கள் கழித்து கொண்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள சில பிரச்சனைகளானது இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து என்னால எப்படி வெளிவர முடியும்? அவங்கள எப்படி ஏமாத்த முடியும்? அவங்க நம்ம வெளிய வந்தா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஏற்பட்டு, இன்னும் பல நபர்களுக்கு நீங்க அடிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இப்படித்தான் உங்களுடைய பல நாட்கள நீங்க கழித்துக் கொண்டும் வருவீங்க. மனதில் உங்களுக்கு ஓயாத சிந்தனைகள் இருக்கும். இரவில் தூக்கமும் உங்களுக்கு கலைந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை பலமுறை யோசிப்பது உங்களுடைய குணமாக மாறியிருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் சனி பகவான் உங்களுடைய உள் மனதில் சோதித்த விதங்களாக மட்டுமே இருக்கும். ஆனா இந்த சோதனைகள் வீணாக போகாது. சனி பகவான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருப்பார். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருப்பார். உங்களுடைய மதிப்பை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. அதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். இந்த அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு பிராக்டிஸ் மனிதராக உங்களை மாற்றியிருக்கும். இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உணர்ச்சியால் கிடையாது, அனுபவத்தால் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன? உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் இடைப்பட்ட 5 நாட்கள் இருக்கிறது. இந்த 5 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். புதன் பகவானும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் ஒரு பக்கம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தாலும் புதன் பகவானின் சக்தியும் அதனுடன் சனி பகவானின் சக்தி இந்த இரண்டுமே ஒரே நேரத்துல உங்களுக்கு இணைய போகிறது. இந்த 5 நாட்கள்ல இணைந்து ஒரு போதுமான அளவுக்கு ஒரு நிலையான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகும். உருவாகி இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி அமைக்கும். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இதுவரை இருந்த கன்ஃபியூஷன் அனைத்துமே உங்களுக்கு கிளியாரிட்டியாக மாறிவிடும். இதுவரைக்கும் எவ்வளவோ குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வானது கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த ஒரு நேரத்துல இப்ப அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில இருக்கும். அனைவரும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா ஆர்வமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக உயர்ந்திருக்கும். உங்களுடைய வார்த்தைகள்ல இந்த ஒரு நேரத்துல ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியான நேரத்தில் சரியான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுக்கு இடைப்பட்ட 5 நாட்கள் இருக்கு. இந்த இடைப்பட்ட 5 நாட்கள்ல எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக காணலாம். முதல் நாள் காலை நேரத்துல மனதுல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலையான ஒரு மாற்றம் தெரிவது போல உங்களுடைய மனதிற்குள் இருந்தாலும், மதியம் முதல் ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாவது போல நிச்சயமாக நீங்க உங்களையே உணர்வீங்க. பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இரவிற்குள் முதல் நாளில் உங்களுக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைப்பது போல ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகும். இரவு நேரத்துல நீங்க முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு முடிவை நீங்க மாத்தாம அந்த ஒரு முடிவில் மட்டும் இருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இதனால முதல் நாளே உங்களுடைய மனதிற்கு அமைதிக்கான ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும். 2வது நாள்ல உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இந்த ஒரு நேரத்துல பெரிய அளவுல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக பேசாம இருந்த ஒருவர் கூட உங்களை இந்த ஒரு நேரத்துல தொடர்பு கொள்வார். அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வாய்ப்பை திறக்கும். காலை ஒரு சிறிய சந்தோஷத்துடனும், மாலை ஒரு பெரிய நிம்மதியுடனும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கழிந்துவிடும். 3வது நாளில் இந்த ஒரு நாளில் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். பணம் இல்லைன்னா வேலை தொடர்பான ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வந்து இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிக அளவுல நம்பிக்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். 4வது நாளில் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு எமோஷனல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதுவரை உங்களை காயப்படுத்திய விஷயங்களை நீங்கள் உள்ளுக்குள்ள விட்டு விட்டு விடுவீங்க. இதுக்குள்ள ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறந்து எது வேண்டாம் எது வேண்டும் என்று நீங்க முடிவெடுப்பீங்க. எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, வேணுமா வேண்டாமா என்பதை இந்த ஒரு நாள்ல நீங்க முடிவெடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். 5வது நாளாக இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். காலை முதல் இரவு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எனர்ஜி லெவல் வேற மாதிரி நிச்சயமாக இருக்கும். ஒரு புதிய ஒரு ஆரம்பம் உங்களுக்காக காத்திருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திசையை உருவாக்கக்கூடியதாக மாறும். அந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர்கள் வர ஆரம்பிப்பாங்க. புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து அவங்க உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. உங்களை மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க.
இந்த ஒரு நபர்கள் உங்களுடைய குரோத்துக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருப்பாங்க. பண விஷயத்துல நீங்க மெதுவாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய ஸ்கில்லையும் சரி, உங்களுடைய இன்கம்மத்தையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களுக்குள்ள, பேசுகின்ற திறனும் உங்களுக்குள்ள நிச்சயமா அதிகரிக்கும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களை, நீங்க அனுபவித்த காயங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. அது உங்களை விழிக்க வைப்பதற்காக நடந்தவைகள். இப்போது நீங்க புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராக இருங்கள். சனி பகவான் உங்களை சோதித்தார், ஆனால் இப்போது அவரே உங்களுடைய வழியை காட்டுகிறார். இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.